நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு முன்னால் நல்லா பேசிகிட்டு இருந்தார். தம்பி தம்பி வரட்டும், நானும் தம்பியும் சேர்ந்து நாட்டை சரி பண்ணுவோம்லாம் சொன்னார். ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அவர் எடுத்து வைத்த அவருடைய கட்சியின் நோக்கங்கள், லட்சியங்கள், பாதைகள், அதில் மேபி அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர் வேறுபட்டிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி தான் நடத்திட்டு இருக்கார். நாம் தமிழர் கட்சி 16 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அதில் கருத்து சொல்லவோ வேறுபடவோ உரிமை இருக்குது. அதில் யாருக்கும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒரு தலைவர் 16 வருஷம் அரசியலில் பக்குவப்பட்ட தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறேன் அப்படின்றவர் என்ன பேசினார்? அவர் நாகரிகமாக பேச மாட்டார்னு நமக்கே தெரியும். ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ். பெரியார்கிட்ட பாசிட்டிவ் நிறைய இருக்குது, நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குது. தமிழை காட்டு மிராண்டி முடின்னு சொன்னவர் தான். தமிழர்களை கேவலமாக பேசினவங்க தான். நம்மளை போல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை காட்டு மிராண்டி முட்டாள்னு திட்டினவர் தான். இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் கடவுளை விரும்பலாம், விரும்பாமல் போகலாம். நாத்திகம் பேசலாம், ஆத்திகத்தை விரும்பலாம். அது அவங்கவுங்களுடைய தனிநபர் உரிமை. ஆனால் அதை பண்ணுறவங்க முட்டாள், காட்டு மிராண்டி இப்படியெல்லாம் பேசினவர் தான் பெரியார். ஸோ நல்ல வேலையாக அதனால தான் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றாலும் அவர்கிட்ட சில நெகட்டிவான அம்சங்கள், மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குதுன்றதால் தான் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் உடன்படலை அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே கேவியேட் போட்டார். பெரியாரை நாங்கள் ஆதரிக்கிறோம், கொள்கை தலைவரை வச்சுக்கிறோம். ஆனால் பெரியார் சொல்கிற பல விஷயங்கள் இந்த மதம் சம்பந்தமாக, இறை நம்பிக்கை அதெல்லாம் நாங்கள் அதை உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டாரு.